அதே மாதிரி யோகத்துலேயுமே ஒரு வேளையில் ஒன்று பண்ணுறதுக்கான அந்த ட்ரைனிங் தான் யோகத்தில் சொல்கிறாங்க. அது எடுத்துகிட்டு வந்து வழிபாட்டில் கொண்டு வந்துட்டோன்னா பர்ஃபெக்டாக கொண்டு போகலாம். ஆக்சுவலாக வழிபாடே யோகத்தில் ஒரு முறை தான் டெக்னிக்கலாக பார்க்கும்பொழுது. ஏன்னா யோக சூத்திரங்களில் ஒரு இடத்துல இப்போ சொன்னேனே, இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். கடவுள் வழிபாடு தான். கடவுளுக்கு உங்களுடைய அந்த என்ன சொல்கிறது, சரணாகத்தின்னு ஒரு கான்செப்டை சொல்கிறோம். மொத்தமாகவே என்னுடைய ஈகோவை நான் கொடுத்துடுறேன், நீ தான் ஃபுல்லாகவே நீ தான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் நானே சொல்லிடுறேன். நான் ஒன்றுமே பண்ணலை, நீ தான் பண்ணுற, நான் எது பண்ணாலும் உனக்கு கொடுத்துடுறேன், எனக்கு ஒன்றும் ரெக்கக்னிஷன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு நான் போயிடுறேன். இது எல்லாமே யோகத்தில் ஒரு கான்செப்டாக சொல்லிட்டு முன்னாடி போகிறாங்க, அவ்வளோதான். வழிபாட்டு முறைகளில் யோகத்துக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்குது. யோகத்தில் இருக்கிற விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாராலையும் பண்ண முடியாது. ஆசனங்கள் எல்லாராலையும் முடியாது. இப்போது எனக்கே கோவிட் வந்தப்போ என்னால் முன்னாடி பண்ண அளவுக்கு ஆசனங்கள் பண்ண முடியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வழிபாட்டுக்கு நான் வந்தேன். வழிபாடு பண்ணும் பொழுது ஆசனங்கள் பண்ணலைன்னா கூட என்னுடைய மனது இன்னும் கொஞ்சம் பிரசாந்தமாக, ரஜஸ் குறைஞ்சது, தமஸ் குறைஞ்சது, சத்துவம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ என்ன புரியுறதுன்னா, இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாமே யோகத்துக்கான ஒரு வழி தான். அதனால் யோகம் தான் பெருசுன்னா நான் சொல்ல வரல. ஏதோ நான் பார்ட்டியில் வேலை பண்ணுற மாதிரி யோகா பார்ட்டி, யோகா கி ஜெய் அப்படிலாம் நான் சொல்ல. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த யோகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொது. நீங்கள் வழிபாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி யோகா பண்ணுறீங்க. வழிபாடு பண்ணும்பொழுது யோகத்தில் இருக்கிறதுனால தான் உங்களால் வழிபாடு பண்ண முடியுது. நீங்கள் ஒரு தேவதைக்கு உண்டான வழிபாட்டு முறைக்கு என்னென்னலாம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் ஸ்பேஸ் வேணுமோ அது பண்ணுறீங்க, இதெல்லாமே பண்ணுறீங்கனாலே நீங்கள் யோகத்தில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு.